இதெல்லாம் வெளிநாடுகளில் நல்ல காசு என்ன. இப்போ பார்க்கலாம் நீங்கள், இது வந்து கருவாவோட விதைகள். CO3 புள்ளியில் நிறைய வகையான கால்நடை தீவனங்கள் இருக்குது. CO3, CO4, CO6, ரெட் நேப்பியர், சூப்பர் நேப்பியர். இந்த காய்ச்சிருக்கு பாருங்க என்ன. இந்த தண்டு வந்து ஒரு தும்புத்தடி மொத்தத்துக்கு 1 இன்ச்சு விட்டத்துக்கு வரக்கூடிய மாதிரி அளவில் நாங்கள் அறுவடை செய்யணும். வணக்கம், நான் உங்கள் செந்தூரன். நம்ம இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு உடையார்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது. இந்த உடையார்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் இருக்குது, உடையார்கட்டு குளமும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபார்ம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கணக்கில் பார்க்கலாம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உள்ளே போவோம். அந்த உள்ளே போனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகு தான். இங்கே போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்மோட பகுதி 2வது வீடியோ காணொலியில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5000 கருவா கண்டானா கருவா கண்டு வச்சுருக்காங்க, கருவா மரங்கள். அதே மாதிரி பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு குளமும் இருக்குது. அந்த குளத்தை சார்ந்து பல சுற்றுலா நடவடிக்கைகளும் செய்ய போகிறாங்க. அதெல்லாம் என்னென்ன, அதோட அந்த கருவாலாம் எப்படி இருக்குது, அந்த கருவா பற்றின விவரங்களை நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் கருவாங்கிறது பெரும்பான்மையாக இந்த பகுதிகளை செய்கிறதாங்க. இங்கே இப்போ செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பெரும்படியாக செஞ்சுருக்கிறோம். அது சக்ஸஸ் ஆனோடனே நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரி வலிக்கிறாங்க. இப்போ கருவாக்கு ஏற்றுமதி இங்கே இருக்காண்ணா உங்களுக்கு? ஓமோ கருவா நாங்கள் இப்போ சின்ன கடைகளுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். எடுக்கல நாங்களும் பெருமளவில் செஞ்சால் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கலாம். இப்போ கருவான்னு சொன்னா இப்போ எவ்வளோ நாங்கள் இப்போ சீட்ஸும் கொடுக்கலாம், கண்டா கொடுக்கலாம், சீட்ஸை போட்டு பட்டை கொடுக்கலாம், கருவா பட்டை. மற்றது வேறு இருக்குது என்னன்னு சொல்கிற அது சம்மந்தமான விளக்கங்கள், அதுகள் சம்மந்தமான கருத்தரங்களை நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி விவசாய நடவடிக்கைகளுக்கு கூடுதலான அளவு இதுக்கும் பங்களிப்பு வழங்குது. சரி, இப்போ அப்படியே பார்த்தோம்னா ஒரு தேக்கம் மரம் 2 இடைவெளி பகுதியால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போனாலும் இங்கேருந்து முதலாவது தெரிகிற காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தெரியுது. அது வந்து என்னென்னா அது சோலார் பேனல் கரண்ட் பிரச்சனைக்காக சோலார் போட்டி தான் நாங்கள் அந்த 5000 கருவாக்கண்டுக்கும் தண்ணி வழங்குற திட்டம். மற்றது இந்தியாவில் கிணறுகளில் தண்ணி வத்தியக்குள்ளே கூட பின்னி குளத்திலேருந்து சோலார் பேனல் மூலம் தான் பாம்புக்கு ஃபுல்லாக தோட்டங்களுக்கு தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இந்த குளத்தில் அளவு எந்த அளவு வரும் சும்மா? குளத்தில் இது ஆழம் வந்து 18 அடி கிட்ட இருக்குது. ஆழம் 18 அடி ஆழம். 2 குளம் இருக்கு. அப்படி 2 குளம் இருக்கு. இது இயற்கையாக வந்ததால நீங்கள் செயற்கை செய்தீங்களா? நாங்கள் செய்த குளமா? ஒரு குளம் வந்து இயற்கையாக இருந்தால் அதை நாங்கள் பெருப்பிச்சு மீன் வளர்ப்புக்காக செயற்படுத்தி எடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் ஜப்பான் மீன் விட்டுருக்கிறோம். இப்போ விட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவும் மீன் அறுவடை செய்திருக்கீங்களா? மீன் அறுவடை செஞ்சுருக்கோம். இங்கே வாராக்கள் தூண்டில் மீன் பிடிச்சி உடனே இதில் வந்து நைட்டில் கேம்பிங் பண்ணி சமைக்கக்கூடிய மாதிரி அப்படியான திட்டங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து குளம் முதலாவது குளம்ண்ணே. ஒரு குளம், அங்கால ஒரு குளம் இருக்குது. இது வந்து ஒரு அங்கால அப்படி பாய்க்கால் போது ஒரு வீண் என்ற ஷேப்புக்கு தான் நாங்கள் வெட்டி எடுத்து நாங்கள் இனி அதில் ஒரு குளம் கொண்டு வரும். அது இன்னும் டெவலப் பண்ணல, நாங்கள் இப்போ தான் டெவலப் பண்ணி கொண்டு வரோம். அதில் அப்படியே போட்டிங்கில் போய் கருவா பார்க்கக்கூடிய மாதிரி. போட்டிங்கில் போய் பார்க்குற மாதிரி. சரி சரி. கருவாக்கள் எங்கே இருக்குது? அங்கே தொங்கல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல எதை பார்ப்போம்? குளத்தை பார்த்துட்டு போவோமா இல்லாட்டி அப்படியே குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே கருவாக்கு போவோம்? சரி வாங்க. இப்போ இந்த குளத்துக்குள்ளே மீன் இருக்காண்ணா? ஆமாம் இருக்குது. என்ன மீன் இருக்குது? இதுக்குள்ளே திலாப்பி இருக்குது, விரால், கழுத்தி, நிறைய மீன்கள் நிற்கிது. நாங்கள் வளர்ப்புக்கு விட்டது வந்து திலாப்பியா தான் விட்டுருக்கீங்க. மிச்ச மீன்கள் அந்த மலையில் அப்படி வாரது. இப்போ அடுத்த குளத்தில் 2 குளத்துலேயும் ஒரே மாதிரி. 2 குளத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது அதோட கொஞ்சம் பெரிய குளமாக இருக்குண்ணே. கொஞ்சம் பெரிய குளம். இதான் இயற்கையாக இருந்ததா? சேவ் பண்ணி எடுத்தேன். வேலையால் முடியாது, பட் டெவலப் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. சைட்டுக்கு இந்த நெட்டுகள் அடிச்சு. சரி சரி. இப்போ அங்கெல்லாம் வயல் காணிக்கிறா? அங்கால வயல் காணிகள் எங்கட காணிதான். இந்த முறை விதைக்கல, வளமையாக விதைக்கிறது. 2-3 போவோம் விதைக்கல, விதைப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம மேய்ச்சல் எங்களுக்காக எங்கள் ஆடு மாடுகளுக்காக விட்டுருக்கு. மேய்ச்சல் புல்லுக்காக விட்டுருக்கீங்க. சரி சரி. மாடு ஆடெல்லாம் எங்கே இருக்குண்ணா? மாடாடு அங்கால இருக்குது. அங்கால செடியும் பண்ணிக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் போய் கருவா பார்த்துட்டு அதெல்லாம் கிடாடு இல்லை பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போ. இந்த வழியால் போயிடுமா இல்லாட்டி? இல்லை இதால் போவோம். சரி வாங்க போவோம். இது வந்து வாய்க்காலாண்ணா? அந்த பாதை அடைச்சி இதால் போனேன். இல்லை வாங்க. ஆடுகளுக்கு அடைச்சிக்கிறேன். பாதை தான் நிற்கிறது. போட்டிங்காக வழியாக. இப்போ இங்கே தண்ணி வத்துறதெல்லாம் இல்லையாண்ணா? ஃபுல்லாக வத்தாது. அதுக்கு நாங்கள் ஆழமாக எடுத்துருக்கோம். சரியாக வந்துடுவேண்ணே. இப்போ இந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிறது வந்து அந்த போட்டிங்குக்காக நீங்கள் செய்தது.
தனி கழித்தர தானே இது களியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வாய்க்கால பாருங்கள். சுற்றுலாண்டு டெவலப் பண்ண ஆரம்பித்தா இந்த இடம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நான் என்னோடய பார்வையின்படி நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பங்களாக வர ஆக்கள் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால் இப்படியான இடங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் வாகன சத்தம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் ஒரு நம்மளுக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்க சொன்னால் இங்கேயே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வந்து ரிலாக்ஸாக இருந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய இன்னும் இது டெவலப்பாக இன்னும் இது நல்லாவே இருக்கும். பார்ப்போம், டெவலப் ஆகி நாங்கள் வந்து முடிஞ்ச ஒரு காணொலி வந்து எடுத்து போடுவோம். அடுத்தது நாங்கள் இப்போ வந்து கருவா தோட்டத்தை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். நீ அந்த இடத்துக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ காணொலியை தொடர்றேன். இப்போ நாங்கள் நிற்கிற இடம், அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை மரக்கன்றுகள் இருக்குது? 5000 மரக்கன்றுகள். இந்த மரக்கன்றுகளுக்கு குறிப்பிட்ட இடைவெளி இருக்குது. அந்த மாதிரி இந்த கருவா இது வந்து 3 அடிக்கு 3 இடைவெளி வச்சுக்கிறோமே சொன்னால் கண்டு நேர வளர்றதுக்கா இடைவெளி பெரிய மரமாக வரும். நாங்கள் உங்களோட அறுவடைக்கு இலகுவாக செய்கிறதுக்காக பராமரிப்புக்காக 3 அடிக்கு 3 இடைவெளியில் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மரம் வந்து சும்மா சராசரி எவ்வளோ உயரம் வரும்? இது வந்துன்னா அப்படி அந்த வேம்போட பெருசாக வரும். அது நாங்கள் சீட்ஸ் வேண்டாம் அப்படி விடலாம். நாங்கள் இந்த தண்டு வந்து ஒரு தும்புத்தடி மொத்தத்துக்கு 1 இன்ச்சு விட்டத்துக்கு வரக்கூடிய மாதிரி அளவில் நாங்கள் அறுவடை செய்யணும். அதுக்காக நாங்கள் நேர வளர்றதுக்காக தான் இந்த குறைச்சி வச்சுக்கிறோம் இடைவெளி. சரி, இப்போ அடப்பமாக வளர்ந்தா அந்த அடுவலை நிற்கிது பெரிய மரம். நாங்கள் காட்டுறோம், சீட்ஸோட இருக்குது, அதை காட்டுறோம். சரி, இந்த ஒரு பகுதி மிஞ்சாலையும் இருக்குண்ணே. அங்கே தொங்கல் மட்டும் இருக்குது. வாங்க போய் பார்த்துருவோம். இது இப்போ எவ்வளோ காலம் இது நட்டு? மரம் வச்சு சரியாக இப்போ 2 வருஷம் முடியுது. 2 வருஷம் முடியுது. ஆமாம். இன்னும் இப்போ இன்னும் எத்தனை ஒரு 1.5 வருஷத்தில் நல்ல ஒரு அறுவடை வந்து எடுக்கலாம். 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் 3.5 வருஷம் 4 வருஷத்துலேருந்து நாங்கள் அறுவடை எடுக்க வலிக்கலாம். மரங்கள் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தால் ப்ரூன் பண்ண வலிக்கிடுவோம். ப்ரூன் பண்ணுறது சைட் கட்டுகளை பட்டி நேராக போகிற கட்டை தான் விடுவோம். நாங்கள் 2வது தான் தண்டு முற்றி சரியான அளவுக்கு வரும். அதுக்காக நீர் பாய்ச்சல் இந்த குளத்து நீர் தான் வருதா? ஆமாம், குளத்து நீர் தான் இருந்து வர்றது. நாங்கள் பாய்க்காலமும் பரம்பு வெட்டி கட்டி விடுறோம். நாங்கள் இப்போ நீர் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சணும்? இதுக்கு கிழமையில ஒருக்கா விடுறோம். நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா விட்டால் போதும். நாளைக்கு மாற்றி ஃபுல்லாக விட்டா இல்லை ஒரு தரம் தான் ஒரு தரம் தான் விடுறது. ஃபுல் தரையை நினைச்சா சரி, ஒரு கா நினைச்சா சரி. இப்போ இதில் இருக்க ஆடுகளெல்லாம் உங்களோட பண்ணையில் இருக்க ஆடுகளா? குட்டி குட்டி ஆடுகளாக இந்த வேலை பார்க்குறதுனே, அதுகளை சமாளிக்க செய்ய கஷ்டம். இதுக்குள்ள வந்து நாங்கள் கெமிக்கல் ஒன்றும் பயன்படுத்துறது இல்லை. கருவாவுக்கு உள்ளா வந்து நாங்கள் நடைக்குள்ள மாட்டரு போட்டு தான் மண்புழு உரம் போட்டு தான் வச்சது. இது வரைக்கும் ஒரு மருந்து அடிக்கல, பூச்சி தொட்டு எதுக்குமே அடிக்கல. நாங்கள் நட்டது மட்டும் தண்ணி விடுறது தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மற்றது சும்மா இது பராமரிக்கிறதுக்கு எத்தனை வேலையாட்கள் தேவைப்படுறாங்க? இதுக்கு தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக விடுறேன்னு சொன்னால் அப்படி 2 வேலை அரைச்சி 2 பேர் தேவை. ஏன்னா நாங்கள் பைப் லைனிங் செய்து இருக்கிறதால தண்ணி மாற்றி மாற்றி கட்டுறதால 2 பேர் போதும் ஒரு நாள். ஆரம்பத்தில் 2, 3, 4 பேரும் வேலை செஞ்சாங்க. நாங்கள் பாத்திகள் எடுத்து வரம்புகள் கட்டி ஆரம்ப கட்டம் முதல் பண்படுத்தல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நாங்கள் தண்ணி விடையக்குள்ள அவங்க சொல்கிற வேலை செஞ்சேன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸி இங்கே தண்ணி விட. கிட்டத்தட்ட இது இந்த கருவா இருக்கக்கூடிய பரப்பு எவ்வளோ இருக்கும்? இது வந்து 1 ஏக்கர் ஃபுல்லாக 1 ஏக்கர் கருவா மட்டும் போட்டிருக்கீங்க. இனி ஆடுப்பட்டிலாம் அங்கே பக்கமா? ஆடுப்பட்டி அங்கால இருக்குது. இங்கெல்லாம் மாமரங்கள் இருக்குது. மாமரங்கள் மற்ற ஆட்டுக்கு மாடுக்கு வளர்க்குற அந்த தீவனங்கள் புல்லு பகுதி இருக்குது. அப்படி கருவா பற்றி வேறு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு சொல்லுங்கள். எனக்கு அதில் பற்றி நான் ஒரு நாலேஜ் இல்லை. இதில் வந்து இப்போ இந்த இலையை வந்து பிரியாணி இலைன்னு சொல்லி இப்போ எங்கடாக்க நிறைய பேர் போடுற கறிகளுக்கு, இறைச்சி கறிகளுக்கு பிரியாணி இலை எடுக்கலாம். காய வச்சு பேக் பண்ணியும் இலையும் கொடுக்கலாம். இதுக்கு மற்றது பட்டை கருவாலை வந்து அனைத்துமே கூடுதலாக வருமானம் தான். எனக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் நீளப்பயிர் தான். இந்த என்னென்னு சொல்கிற ஆண்டு கூடின பயிர் தான். சீட்ஸுக்கு விடணும்னா கடைசி ஒரு 8 வருஷமாவது இருக்கணும். மரத்தில் சீட்ஸ் எடுக்கிறதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் செல்லும். மற்றது இதில் பவுடர் அடித்து விற்கிறாங்க. இல்லை சில அங்கால மாத்தலை அங்கால இடங்கள்ல எல்லாம் வந்து இதுக்கு வந்து நாங்களும் இப்போ அடுத்த கட்டமாக தான் செய்ய இருக்கோம். இலையில வந்து காய வச்சு தூள் அடித்து தேயிலை செஞ்சு விற்கிறாங்க. இதில் கருவாட்டி குடிக்கிறோம். அப்படி இப்போ எங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அப்படி அது மாதிரி நிறைய நாங்கள் இப்போ கருவா வச்சு கொண்டு விதமாக அதை மதிப்பீடு செய்து என்னென்ன செய்யலாமோ உங்களோட இந்த விலையை கூட்டி நாங்கள் விற்கக்கூடிய மாதிரி செயற்பாடுகள் செய்யலாம். இதில் இந்த லாபம் தான். கருவா பட்டையும் எடுப்பாங்களோ? கருவா பட்டை எடுப்பாங்க, இந்த இலையும் எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இலையை வைத்து டீ தூள் மாதிரி, கருவா டீ தூள் மாதிரி செய்கிறது,
என்ன சொல்கிற கருவாத்தூள் வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த இதில் செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இப்போ தற்சமயம் இங்கே இருக்கிற சூழலில் இருக்கிற கடைகளுக்கு தான் நீங்கள் கொடுத்து கொண்டு கருவா பட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீட்ஸ் எடுக்கலாம். சீட்ஸ் எடுத்து நாங்கள் கிலோ இப்போ வந்து 700 800 போகும். அது வந்து நாட்டு போட்டு கண்டா விற்கிறதுக்கு அதுக்கும் ஒரு உதவியாக இருக்குது. மற்றது இந்த தண்டுகளை வந்து இப்போ கூடுதலானாக்கள் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த பட்டை முடிஞ்ச பிறகு தண்டுகளை எடுத்து ஒரு கடைகளுக்கு முன்னுக்கு ஓப்பனா அந்த இயற்கையாக பெயிண்ட் அடிச்சு அந்த கடைக்கு வானிஷ் அடிச்சு தடியல்ல சிங்கள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அழகுக்காக அப்படியான இதுக்கும் இந்த தடியல் கொஞ்சம் கரையான் பிடிக்காது லேசில் உக்கி போகாது. அதனால கொஞ்சம் பைரமும் பாசமாகவும் இருக்கும். அதுக்காக இதையும் பயன்படுத்துகிறவங்க. இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவா வந்து 4 வருஷம் இல்லை 3.5 வருஷத்தில் அறுவடைகள் சரியாக வரும்போது நீங்கள் பிறகு என்ன செய்வீங்க? இதை வெட்டி திரும்ப வைப்பீங்களா இல்லாட்டி அப்படியே விதைக்காக வளர விட்டுருவீங்களா? இல்லை அப்படியே நாங்கள் இடையே இதாக்கி கட் பண்ணி கொண்டு இருக்கோம். எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து கொண்டு இருக்குமா. ஒரு தண்டை நாங்கள் அறுவடை முடிய அந்த தண்டை நாங்கள் வெட்டிட்டோம்னு சொன்னால் இன்னொரு தண்டு வந்து கொண்டு இருக்க முடியும். நாங்கள் மாறி செய்து கொண்டு இருக்கலாம். இடையே நாங்கள் இதாக்கி விட்டோம்னு சொன்னால் பெரிய மரங்களும் 1-2 விடலாம். விதைக்காக எடுக்கலாம். இப்போ இங்கே இதில் சீட்ஸ் எடுத்து அதை வந்து விற்கிறேன்னு சொன்னால் என்ன விலைக்கு விற்பீங்க அந்த மரக்கண்டுகளா? அது மரக்கண்டுகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கா? இப்போ நாங்கள் எங்கட தேவைக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒரு மரம் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அறுவடை செய்யும் போது சொல்லியக்குள்ள கிலோ எப்படியும் அந்தந்த என்னென்ன மாதிரி விலையலங்களை மார்க்கெட்டிங் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கடைசி ஒரு 600 ரூபாயாவது கடைசி போகும். அதாவது அந்த சமயம் மார்க்கெட்டில் சந்தை பெறுமதி எவ்வளோ அந்த விலைக்கு வந்து இந்த விதைகளை வந்து கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ தெரிந்த நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை கூடுற மாதிரி உணவுப் பொருட்களோட விலையும் அதிகரித்து போகிறதால குறிப்பிட்டு நிர்ணயிக்க முடியாத ஒரு கட்டம் இருக்குது விலைகளை. அதனால தான் அந்த விலை மாற்றம் விலை தழும்புங்கிறது இலங்கையில் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா இடமும் இருக்கிற ஒரு விஷயம்தான். வேறு எதுவும் பண்ண இதில் விஷயங்கள் இதில் இப்போ பெரும்படியாக இப்படி 5000 பேர் வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இயற்கை விவசாயத்தில் கெமிக்கலை பயன்படுத்தாமல் இப்படி எவ்வாறு பெருந்தோட்ட பயிர்களை ஏற்றுமதி பயிர்கள் கருவா மிளகு கோப்பி சம்பந்தமாக அரிய ஆக்களுக்கு ஆசை இருக்கும் என்று சொன்னால் அங்கே முல்லைத்தீவில் இருக்கிற காமதேனு பண்ணைக்கு வந்தால் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் நாங்கள் அது சம்பந்தமான அறிவுரைகளை வழங்குவோம். அதாவது காமதேனு பண்ணைக்கு வந்தீங்கள் என்று சொன்னால் இது சம்பந்தமாக அறிஞ்சு கொள்ளலாம். அதாவது இந்த கருவா மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பு அதே மாதிரி கோப்பி ஏனைய கொஞ்சம் பயிர்கள் இருக்குது. மிளகு சந்தன மரங்கள் பெருந்தோட்ட பயிர்கள் அப்படியான பயிர்கள் சம்பந்தமான அறிவூட்டல்களை விவசாயிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணைக்கு வந்தால் நாங்கள் அவைக்கு அது சம்பந்தமான பூரண விளக்கத்தை கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டுகள் உங்களுக்கு எடுத்து தருவோம். கண்டுகள் உங்களுக்கு நாற்ற முறைகள் சொல்லி தருவோம். சில வேளை நாங்கள் உங்களுக்கு வேலை கூட சொன்னால் நாட்டி தரக்கூடிய வசதியும் எங்களோட ஃபார்மில் இருக்குது. அதாவது உங்களுக்கு அதாவது சாதாரண அடிப்படை அறிவில் இருந்து அதை அறுவடை செய்து சந்தைப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அதாவது வழிகாட்டலை வந்து இவங்க செய்து தருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முல்லைத்தீவில் இருக்கிற காமதேவ் ஃபார்முக்கு வந்து இவங்கக்கிட்ட கேட்டு முதலாவது வந்து பாருங்கள். அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் தான் இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் ஒரு முறை வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அதாவது தாவரங்கள் அதாவது விலங்கு வளர்ப்பு அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை என்னபடியாக எல்லா விஷயத்தையும் பார்த்து உங்களுக்கு இதில் ஏதாவது செய்யணும் இதை செய்தால் எனக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கான தேவைகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். வேறு எதுனா சில பேருக்கு தெரியாது நடுற முறை ஆரம்பத்தில் குளிக்க எடுத்து பாரு நடுற என்ன இடைவெளியில் நடுறது மற்றது அதனால என்ன பிரயோசனம் இவ்வளவு காலம் எடுக்கும் பராமரிப்புக்கு மருந்துகள் போடணுமா என்ன மருந்துகள் போடணும் நோய் தாக்கங்கள் கூடுதலான ஒரு மசுக்குட்டி ஒரு நோய் தான் பெருமிதனும் பெற வலிக்கிடையில் எங்களுக்கு அது வந்தால் தான் கொஞ்சம் நாங்கள் மருந்துகள் அடித்து பராமரிக்க வேண்டியது வரும். மற்றும்படி இதுக்கு நாங்கள் தண்ணி இறைப்பை சரியாக கொடுத்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் கண்டு ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5000 கருவா கண்டுகளை நம்ம வந்து நடுகை செய்த இடத்துல பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டு பண்ணை அந்த ஆடுகள் வளர்க்கக்கூடிய அந்த இடத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். ஆடெல்லாம் இப்போ மேய போயிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகளையும் வந்து அந்த பகுதியில் வந்து மேய்ச்சலுக்காக கட்டி வெளிக்கிட்டாங்க. பண்ணைகள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். அப்படியே வீடியோ காலங்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த பகுதி வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்குமான தீவன புட்கள் வந்து போட்டிருக்காங்க. அப்படி நாங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய பட்டியும் போய் பார்ப்போம். வாங்க போய் பார்த்துருவோண்ணே. இந்த புல்லை பற்றி சொல்லுங்கண்ணா, என்ன வகையான புல்? வந்து நாங்கள் மாடுகள் ஆடுகளுக்கு வைக்கிறது நாங்கள் சொப்பரில் அடிக்குது CO3 புல். இதில் நிறைய வகையான கால்நடை தீவனங்கள் இருக்குது. CO3, CO4, CO6, ரெட் நேப்பியர், சூப்பர் நேப்பியர். இப்போ நாங்கள் சூப்பர் நேப்பியரும் CO3யும் ரெட் நேப்பியரும் வளர்க்குறோம். இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாட்டுக்கு வைக்கிறாங்க. பட்டி சொப் பண்ணி மாட்டுக்கு வச்சு கொண்டு அதாவது தனி பசுந்தீவனம் அடர் தீவனம் உண்டு.
இருக்குது. நாங்கள் பசுந்தி வரத்துக்காக இதான் வைக்கிறோம். தனியாக இது மட்டும் வைக்கிறேன் நீங்கள்? அசோலா அதுகளை கலப்பு வச்சுக்கிறீங்களா? அசோலாவும் இருக்குது, அசோலாவும் இருக்குது, சேர்ந்து வைக்கிறேன் நீங்கள். இந்த ஆடு குட்டி போட்டிருக்கீங்க இங்கே பாருங்க. கிடாயா மாதிரியா இது பாப்போம்? அடே நின்றா சரி மாதிரி என்ன ஓடி தெரியுது குட்டி. இது ஆட்டுக்குட்டி இல்லைண்ணே? ஆடுக்கு வந்து இந்த குளிரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பறவைலாம் மழை நேரத்தில் அதுக்கு ஏற்றி விடுவோம். உள்ள வரலாம் தான். இதான் வந்து ஆட்டுப்பட்டில் பாருங்கள், ஆட்டு கொட்டில். அதாவது உங்களுக்கு தெரியும் மாடு பட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான சாய்வில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கழிவுகள் 2 புறமும் போய் சேரும். பயோகேஸ் எதுவுமே செய்கிறீங்களா? பயோகேஸ் முன்னுக்கு இருக்கா? சரி சரி. இப்படியான கழிவுகளை கொண்டு நாங்கள் பயோகேஸும் செய்து கொள்ளலாம் போலாம் தானே மேலே. இது வந்து ஆட்டுப்பட்டி பறன். ஆட்டுப்பட்டி பறனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி. சீட்டு தன்மையில் கூரைக்கு வந்து சீட்டு போட்டிருக்காங்க, அஸ்பஸ் சீட். கீழே வந்து பலகை, இது மாம்பலகை என்னண்ணா? மாம்பலகை போட்டு அப்படியே வந்து பறன் அடிச்சிருக்காங்க. ஏன் பறன் அடிக்கிறதுனா பறன் வந்து ஆடு மாடுகளுக்கு இந்த ஆட்டுக்கு வந்து மழை காலங்களில் குளிர்கள் தூவானங்கள் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவும், மற்றது ஈஸியாக கழிவகற்ற வசதிகள். நாங்கள் இப்போ கீழே வந்து எருக்களை வந்து நான் குமிச்சு அள்ளி நாங்கள் அதை தோட்டத்துக்கு பயன்படுத்தினாங்க. அந்த இதுக்காகவும் இதை பயன்படுத்தினாங்க. இது வந்து குட்டி போட்டு ஆட்டு வைக்கிறதுக்கா? இது வந்து குட்டி போட்டால் இல்லாட்டி நோய் பிரித்து வைக்கிறதுக்காக ஆட்டில், அதாவது நோய் வாய்ப்பட்ட ஆடுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி போடக்கூடிய ஆடுகள்னு சொன்னால் தனியாக வச்சுருவாங்க. சின்னப்பட்ட பிறகு கிடாயால் வந்து சின்னத்தில் இடித்து சின்ன கலைகிற பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தவிர்க்கிறதாக ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சில வலது குறைஞ்ச ஆடுகள் குட்டி போட்டுன்னு சொன்னால் அந்த குட்டிகளுக்கு விசேடமான பராமரிப்பு செய்யணும். அதுக்காகவும் தனியாக பிரித்து போட்டுருவாங்க. அப்படி ஒரு ஆட்டுப்பட்டின்னு எடுத்தால் தனியாக பிரிக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஆட்டுப்பட்டியை வழியாக பார்த்துக்கலாம். நிறைய பேர் ஆட்டுப்பட்டி சரியான முறையில் இருந்தால் ஆடுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் சீரான வளர்ப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி நிறைய குறுகிய காலத்தில் நிறைய இனப்பெருக்கத்தை வந்து பெற்று ஆரோக்கியமான ஆடுகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே தோட்டங்கள் தான். இப்போ அப்படி இங்கெல்லாம் மாட்டு கொட்டில் என்ன மாட்டு கொட்டிலும் புல்லும் இருக்குது, அதையும் பார்ப்போம். டேய் துங்குடான் ஓய், இது மாட்டுப்பட்டி. இப்போ இதில் வர கழிவுல நீங்கள் அங்கே தொட்டியில் சேர்க்குறீங்களா? அப்படி வாய்க்காலில் போய் தொட்டியில் சேரும் தண்ணி. அதை வந்து நாங்கள் அப்படியே புல்லுக்கு அங்கே கடத்தி விடுவோம். சரி 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 சரி. இந்த கழிவுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தண்ணி ஊற்றி கழிவுல அப்படியே போய் அப்படி இந்த கழிவு நீர் தான் இந்த புல்லுக்கு போகுது. இப்போ இந்த தடியெல்லாம் வந்து நீங்கள் எங்கேருந்து பெற்றுக்கொண்டீங்க, இல்லாட்டி நீங்கள் விற்கிறீங்களா? நம்ம வந்து சாதாரணமாக இலகுவாக வளரக்கூடிய ஒன்று. நாங்கள் ஒரு தடி வாங்கி நட்டோம்னு சொன்னால் கடைசி இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் கண்டு வளர்ந்துடும். ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே அப்புறம் அந்த தடியே நாங்கள் வட்டி பெருக்கி கூடுதலாக இப்போ எல்லா இடத்தையுமே இந்த கட்டை தோட்டம் செய்தாக்கள்கிட்ட வேண்டக்கூடியமா இருக்கும். அங்கள்கிட்ட தொகையாக தேவைன்னு சொன்னால் காமதேனு மனையை தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை கரணையாவது நாங்கள் என்னென்ன இனத்தில் தேவைன்னாலும் நாங்கள் தருவோம், பெற்றுக்கொள்ளலாம். இது வந்துட்டு சூப்பர் நேப்பியர்னு சொல்கிறது. இந்த சுனா குறைவு ஒவ்வொரு இனத்தை பொறுத்து சுனையை பொறுத்து தான் தரம் பிரிப்பாங்க. தரம் பிரிக்கக்குள்ள வந்து குறைஞ்ச சுனா உள்ளது வந்து சூப்பர் நேப்பியர். இது நல்ல CO6 சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர் தரமான புரதம் கூடின உணவு. ஆடு மாடு பால் கறக்கிற திறனை கூட்டும். அதுக்காக அந்த அசோலாவும் ரெட் நேப்பியர் சூப்பர் நேப்பியர் நாங்கள் கலந்து வைக்கிறோம். மூண்டையும் ஒன்று அரைச்சி சூப்பர் மிஷினில் போட்டு அடித்தா சின்ன பட்டு வரும். அதை நாங்கள் தீவனமாக வைக்கிறேன். நீங்கள் அந்த ரெட் நேப்பியர் அது இது எங்கே இருக்குது? அது என்ன பேர் சொன்னீங்க? ரெட் அந்த இதுக்கு அந்த சிவப்பு கலர் இருக்கிற ரெட் நேப்பியர் சிவப்பாகவே இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் அதில் புரதச்சத்து கூட இருக்கும். அசோலாவிலும் நல்ல புரோட்டீன் இருக்குது. புரதச்சத்து இருக்கிறதால அது வந்து என்ன சொல்கிறது, அதாவது விலங்குக்கு தேவையான அன்றைய புரதச்சத்து வந்து கிடைச்சிருக்கும். அதை தண்ணி நீங்கள் மேய்ச்சல் நிலத்துலையும் கொஞ்சம் கட்டுறீங்க. அப்போ ஆரோக்கியமாகவும் இருக்குது மாடு. அந்த இருக்குண்ணே ரெட் கலரில். இப்போ சாதாரணமாக இந்த ரெட் நேப்பியர் என்ன விலை வரும்? ஒரு கட்டை வந்து 15 ரூபா போகுது. ஒரு கட்டை 15 ரூபா. CO3 வந்து 8 ரூபா போகுது. 8 ரூபா போகுது. இப்போ அந்த 15 ரூபா கட்டை வச்சா எத்தனை எவ்வளோ நாளில் வளர்ற மாதிரி? கட்டையை வச்சிங்கன்னா வடிவா தண்ணி நல்ல ஈரழிப்புள்ள பிரதேசங்கள்னு சொன்னால் 1 கிலோ மேலே முளை வந்துடும். ஒரு மாதத்துக்குள்ளே கடைசி ஒரு 4 அடி 5 அடிக்கு மேலே எங்களோட உயரத்துக்கு வந்துடும். இப்போ உங்ககிட்ட இந்த நாட்டு கண்டுகள் பெறலாமா? ஓமாம் பெறலாம். பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முல்லைத்தீவில் உள்ள காமதேனு உடையார்கட்டில் உள்ள காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணை நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கட்டைகளை சரி நாங்கள் என்ன மரக்கன்றுகள் பெற்று தருவோம். அதுக்கான ஆலோசனைகளையும் உங்களுக்கு வழங்குவாங்க. சரி, இதுதான் அந்த ரெட் நேப்பியர்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பச்சை இலைக்கு பதிலாக சிவப்பு கலரில் இருக்கும் அதே மாதிரி பசலை அதாவது புரதம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது இங்கே பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிய மரம். நல்ல இங்கேயும் தென்னை தோட்டம் என்ன தென்னை இங்கெல்லாம் மாமரங்கள். பட்டியை சும்மா எவ்வளோ நீளம்ண்ணா வரும் இது? இது சரியாக 50 அடி. 50 அடி. இப்போ இந்த பட்டியில் வந்து எத்தனை ஆடுகள் வைக்கலாம் சும்மா நல்லவா? 80 அடி நீளம். இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே மட்டும் ஒரு 40-50 ஆடு கூட வளர்க்கலாம். 40-50 ஆடுக்கு மேலே. இந்த நெருக்கடியை குறைச்சி வைக்கிறதால ஆடுகள் இந்த எனர்ஜி வேஸ்ட்டாகாமல் இருக்குது. அலைச்சல் குறைவு. அடுத்தது அந்த ஆடுகளுக்கு இடையிலான சண்டையிலையும் குறைச்சி கொள்ளாங்க. அந்த ஆடுகளும் சுவாத்தியமாக இருக்கக்கூடிய வசதிகள் இருக்கும், நோய் தாக்கங்கள் குறைவாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். அடுத்தது இந்த வேலிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பசுந்தாள் பசலையாக போடக்கூடிய கிளிசரியா வச்சுருக்காங்க. இங்கே என்ன சொல்கிற சீமக்கிழுவையா, அதாவது இங்கே சீமக்கிழுவன்னு சொல்லுவாங்க, விஞ்ஞான பேர் கிளிசரியா. இது வந்து வேலிகளுக்கு வச்சா என்ன செய்யணும்னு சொன்னால் நைதரசனை வந்து நிலத்துக்களை பதிக்கும். அதே மாதிரி இந்த மண்புறத்துக்கு பசுந்தாள் மூடுபடைக்கு பசுந்தாள் பசலையாக போடுவாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னு சொன்னால் வேலிகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் வேலிகளுக்கு உயிர் வேலியோ திருப்பி எடுத்துக்கொண்டிருக்கலாம், வச்சு தடியை வெட்டி வேலியில் பிரிப்பிச்சு அழகாக செய்து கொண்டிருக்கலாம். இது என்ன கட்டிடம்? இதுதான் பண்டி கொட்டில். இது பண்டி கொட்டில். சரி. இப்போ நீங்கள் கோழி, வாத்து, ஆடு, மாடு, பண்டி இந்த 5 விலங்கு வளர்க்குறதுல எதில் வந்து உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்குது? அப்படிங்க பண்டி வளர்ப்பில் லாபம் கூட. அது மாதிரி ஆடு மாடும் எல்லாமே கூடுதலாக லாபத்துக்கான பயிர்கள் தானே. பண்டி வந்து இறைச்சிக்காக ஒவ்வொரு பர்பஸுக்காக நாங்கள் வளர்க்குறாங்க. பண்டிகைன்னு சொன்னால் பராமரிப்பு எப்படி இருக்கும்? பண்டிகையான பராமரிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினம் தான். அதுக்கு சாப்பாடு உணவுகள் எடுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் கழிவு சாப்பாடுகள் சந்தையில் போய் கழிவு சாப்பாடு சேகரித்து கொண்டு வந்து தான் அதுக்கு சாப்பாடு வைக்க முடியுமா இருக்கும். மற்றது உரிய முறையில் அதுக்கு கழிவகற்றல் சிஸ்டம் இருக்கணும். பண்டி வளர்க்குறது இலகு. அதுக்கு உரிய ஒழுங்கமைப்புகள் ஈஸியாக இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு பண்டி வளர்ப்பில் சிரமங்கள் வர குறைவாக இருக்கும். நோய் வாரதுகளும் கொஞ்சம் குறைவு. அதில் நாங்கள் அவதானித்து செய்தோம்னு சொன்னால் பண்டி வளர்ப்பில் லாபத்தை எடுக்கலாம். இப்போ சராசரியாக ஒரு பண்டி வாங்குறேன்னு சொன்னால் சும்மா என்ன விலை வரும்? பண்டி 60,000 50,000 30,000 ஒரு இனங்கள் இந்த அளவை பொறுத்து எடுக்கலாம். இப்போ ஒரு ஜோடி எடுத்தால் எவ்வளோ காலத்தில் பண்டி இனச்சேர்க்கை செய்து இது குட்டி போட்டு பெருகும்? 10-12 குட்டி போடும். ஒரு பண்டி 6 குட்டி போடும். ஒரு வருஷத்துல எப்படி 10 குட்டி கிட்ட போடும். ஒரு வருஷம் 10 குட்டி கிட்ட போடும். ரொம்ப விரைவாக பெருகும். ஆடை விட ஆடு மாடை விட 2 போடும். 12 6 10 சோடியா தான் போட்டுக்கொண்டு இருக்கும். அதால வந்து லாபம் வளர்க்குறது கூட. இன்னொரு விலங்கும் லாபமாக இருக்கும் அதிகமாக. முயல் வளர்ப்பு. நாங்கள் எங்களுக்கு ஒரு முயல் வளர்ப்பு லாபம் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது. நாங்கள் செய்கிற நோக்கமும் இருக்குது. ஆனால் நோய் தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக வர பார்க்கும். முயல் கொஞ்சம் பராமரிப்பு கூட. ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி நபரை வச்சு நாங்கள் செய்தால் கூட அதில் கிடைக்கிற லாபம் அதிகம். சரியான லாபம். சுற்றுலா பயணிகளுக்கும் கொஞ்சம் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முயல் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் குட்டி போடும். 6-7 குட்டி போடும். அது வந்து என்ன சொல்கிறது, முயலில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூக்கி விளையாடுறது விரும்புவாங்க. வளர்ப்பு முயலை காட்டு முயல் வளர்க்காது. இப்போ வளர்ப்பு முயல்லே நிறைய இனங்கள் இருக்குது. அதே மாதிரி முயலுக்கானது பார்த்தீங்கன்னா நிறைய இனங்கள் இருக்கு. கலிபோர்னியா ஒயிட் இருக்குது, நியூயார்க் ரெட் இருக்குது. அப்படி ஒவ்வொரு இனங்கள் அந்த கண்ணுகள் ஐஸை பார்த்து தான் அந்த முயல்ற கண்ணை பார்த்து தான் அதில் பெருமதியை தீர்மானிப்பாங்க. அதே மாதிரி முயல் எப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிற எல்லாருமே ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கலாம், தூக்கலாம்னு ஆசைப்படுற ஒரு விலங்கு. அதனால் இப்போ சுற்றுலா பயணிகளை வந்து அதிகமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கும். விரைவில் அதையும் ஆரம்பிப்போம். ஆரம்பித்த பிறகு நாங்கள் உங்களுக்கு அடுத்த காணொலியை உங்களுக்கு விளம்பரப்படுத்தும் போது நீங்கள் அதை பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் அப்படியே நாங்கள் வந்த பகுதி தான். பெரிய மரத்தை காட்டுறோம். கருவாவில் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது விதை கொண்ட பெரிய மரத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இந்த பகுதியெலாம் பாருங்கள், மாங்காய் காய்ச்சிருக்கு. இது என்ன இன்னமுன்னா விளாட்டுன்னு எல்லாமே சிறிய இனங்கள் தானே. விளாட்டுலாம் சிறிய இஞ்சிலேயே படுத்துட்டு வந்தா நாங்கள் மருந்து அடிக்கிறது இல்லை தானே, கெமிக்கல் இல்லை.
அதான் அந்த எப்படின்னு சொன்னால் ஒரு தாவரத்தில் இப்போ கத்திரிக்காய்னு எடுத்தால் சூத்த கத்திரிக்காய் தான் எல்லாம் கழிப்பாங்க. ஆனால் சூத்த கத்திரிக்காய் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் மருந்து இல்லாதது. சூத்த இருக்கிறது தான் மருந்து இல்லாதது. ஏன்னா அதை மருந்து இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அதில் பூச்சி புழுக்கள் போகுது. நாங்கள் என்ன செய்வோம், சூத்த இல்லாத கத்திரிக்காய் எடுத்து வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் மருந்துகள் இருக்கும், கெமிக்கல் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கழிச்சு போட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த மரங்கள்லையும் இப்படி தான், விலங்குகள் சாப்பிட்ட மரங்களை நீங்கள் நம்பி வந்து சாப்பிட்லாம், பவாலை தவிர. பிறகு நோய் தான் வரும், காய்ச்சல் தான் வரும் பவால் சாப்பிட்டா. சரி இப்போ ஓ இந்த பக்கம் இப்போ பார்க்கலாம் நீங்கள். இது வந்து கருவாவோட விதைகள். இன்னும் முத்தனை பண்ண இது நாவல் கலருக்கு வரும். விதைக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் தான் வச்சுருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா தேன் வளர்ப்புக்கு முட்டி கட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் இந்த பகுதியை காட்டியிருப்பேன். இதற்கு முதல் காணொலியாக பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து கோப்பியாண்ணா, இது கோப்பி. இந்த கோப்பி ரெட் கலர் இனம் இருக்குன்னா கோப்பி ரெட்ல கோப்பியில் 3 வகையாக இருக்குது. அரபிக்கா, ரொபஸ்டா, லுவோரிக்கான்னு 3 இனம் இருக்குது. இது அரபிக்கா கோப்பி. அது உங்ககிட்ட மட்டும் 2 இனமும் இருக்கா? இல்லை, அரபிக்கா கோப்பி மட்டும்தான் இருக்குது. அதாவது எல்லாம் இப்போ வளர்க்குறது எல்லாம் அரபிக்கா இனங்கள்லாம் இங்கே. ஆமாம், இந்த தாங்க காயில் ரெட் கலரில் வந்தோம். நாங்கள் பிடுங்கி அதை காய வைப்போம். காய வச்சுட்டு அது இந்த சளியத்தன்மையை நீக்கி நாங்கள் பவுடர் அடிக்கிற மில்லில் போட்டு கோப்பித்தூள் செஞ்சு விற்கிறேன். ஒரு கோப்பித்தூள் தேவைன்னு சொன்னால் எங்களோட உற்பத்திகள், காமதேனு உற்பத்திகள் வந்து நான் கொஞ்சம் உற்பத்திகள் செய்கிறோம். பொன்னாங்கானிமா, மற்றது குரக்கன்மா, தட்டுவடை, பாடகம், அப்படி இயற்கையாக ஆர்கானிக்கில் எங்கள்கிட்ட விளைஞ்சதை வச்சு நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உற்பத்திகள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளும். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இதோட வேறு எதுவும் விடயங்கள் இருக்கா? என்ன மாதிரி அன்னாசி மாமரமும் இருக்கா? பார்ப்போம், அன்னாசியை பார்த்துட்டு வரோம். அன்னாசியில் என்ன மாதிரி நான் இங்கே விளைச்சல் இந்த கழித்தறைக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது 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 என்னது? கோப்பி பழமா? இது நாங்கள் சும்மா சாப்பிடலாமா? சாப்பிட்டு பாருங்க. ஆர்வ கலரில் மொத்தமாக சாப்பிட்டுருப்பேன். ஜாம்பழம் மாதிரி இருக்குதா? தோலை எடுத்துட்டு இந்த கொட்டையில் இருக்கிற சளியத்தன்மையை நீக்கி தான் நாங்கள் சீட்டு எடுக்கணும். எடுத்தவனு சொன்னால் அதை அரைக்க தான் நல்ல வாசமாக நல்லது, நல்லா இருக்கு. இந்த ஃபுல்லாக மிளகு வச்சுக்கிறோம். மிளகு நீங்கள் இருக்கக்கூடிய மரங்கள்லேயே மேலே ஏற்றி விட்டுட்டீங்க. கிளிசிரியா மற்ற தென்னை கம்மூரில் வச்சா குளிர் மாட்டி வேகமாக வரும். மிளகு வெற்றில இல்லை, அதுக்காக வச்சுக்கிறோம். மிளகு இந்த ஈரப்பழக்கா மரத்தை மிளகு கண்டெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கலாமா? மிளகு கண்டெல்லாம் வாங்கலாம். 150 நாங்கள் வச்சுருவோம். இந்த மிளகு கோப்பி, கருவா, மிளகு சம்பந்தமாக, ஏலக்காய், கொக்கோ அதுகள் சம்பந்தமாக அறியறேன்னு சொன்னாங்க. பண்ணைக்கு வந்தால் சகல விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும். ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பாம்புக்கு தேவையான கண்டும் கொடுத்து அதை பராமரிக்க முறையும் சொல்லி கொடுத்து அதை நீங்கள் இங்கேருந்து பெற்றுக்கொண்டு போய் அதை சரியான அது இதில் நோய் தாக்கங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கூட உங்கள்கிட்ட கேட்டு தெளிவான விளக்கத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு விவசாயியாக வரலாம். என்ன ஈரப்பழக்கா மரம். அன்னாசி இங்கேயா? நடந்து தெரியவே கால் நோக்கம்னா உங்களுக்கு கிடாயில் தனியாக பட்டி. இது வந்து அந்த அறுவைக்கு கிடாவா அறுக்கிறதா? இறைச்சி கிடாய் நாங்கள் மறிக்கேற்ற மாதிரி கிடாய் அங்கே விட்டு மிச்ச கிடாயில் இதுக்குள்ளே வருது. அதான் கிடாயை தனியாக விடத்தான் ஒன்று. நிழலுக்கு கொஞ்சம் வந்துட்டு மாமரம் சின்ன நேரத்துக்கு வச்சு அண்ணாசி நிழலுக்கு வந்து காய் கொஞ்சம் குறைவாக இருக்குண்ணே. இது கம்மியாச்சு மாமரம், 1 வருஷம் மாமரம். மஞ்சள் கலரில் வரும், ஒரு பழம் 1 கிலோ வருது. காய்ச்சிருக்கா? நாங்கள் இப்போ அங்கே அடுத்த கட்ட வேலை வந்து இப்போ மாங்காய்க்கு பேக்கிங் பண்ணுற வேலை தான் கிடைக்கும். அதாவது மாங்காய்க்கு, அதாவது மாமரத்துலேருந்து கிடைக்கப்பட்ட மாங்காய்க்கு பேக் அடிக்கணும். என்ன இந்த பாருங்கள், ரொம்ப பெருசு. இது அப்படியே இந்த இயற்கையாக இருக்கப்படியே அது அப்படியே விட்டுறதானே. இது வந்து விளைச்சல் கூட வர்ற மரம் தானே. இப்போ கூடுதலாக எல்லாருமே செய்ய வலிக்கிட்டு இருக்கணும். இப்போ தொங்கேசி மாமரம் சொன்னால் இப்போ தெரிஞ்சிடும் கூடுதல் நல்லா இருக்கும். எல்லாரும் செய்ய வலிக்கிறதால அது சந்தை கேள்வி கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்ன ஆனால் விலை மட்டும் குறைக்க மாட்டாங்க. 1000 ரூபா போகுது. அதான் ஆனால் விலை மட்டும் குறைக்க மாட்டாங்க. ஆனால் கேள்வி இருக்குது. இது அன்னாசி. அன்னாசிக்கு அதிக நிழல் விழுந்துட்டானே. ஆனால் அன்னாசி நிழலில் தான் வைப்பாங்க கூடுதலாக. இல்லைங்கல்ல காய்ச்சிருக்கு. அளவான வெயில் கிடைக்கணும். என்னண்ணா சத்தம்? தண்ணியா? இல்லை தேன்பூச்சி சத்தம் மாதிரி கிடைச்சி. இந்த இது அன்னாசிண்ணே.
விழுந்துருக்கு. இந்த காய்ச்சிருக்கு பாருங்க என்ன பரவாயில்ல. வெயில் படக்கூடிய இடங்கள்ல காய்ச்சி இங்கே அது சிவப்புல இருக்குது. கூடுதலாக எல்லாரும் தென்னைக்குள்ள ஊடு பயிராக தான் வைக்கிறவங்க. தென்னை வாழைகளுக்குள்ள இது எங்களுக்கு மாமரத்துக்கு வச்சதால இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் மாமரம் வளர்ந்து கொஞ்சம் அதிகப்படியாக இடல் விழுந்துட்டு மற்றும்படி அன்னாசி பயிரில் ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கோப்பி வந்து எவ்வளோ காலம் காய்க்கிறதுக்கு எடுக்கும்? மரம் நட்டு 3 வருஷத்துக்கு 3 வருஷமாக காய்க்குது. இப்போ மரம் நட்டு எவ்வளோ காலத்தில் இந்த காய் முதல் பருவம் 3 வருஷத்துக்கு பிறகு காய்க்கும். இந்த கோப்பி என்ன செய்யணும் நீங்கள்? இங்கே நாங்கள் இங்கே பாக்கெட் அடிச்சு விற்கிறோம். காப்பி பவுடர் ஆக்கி விற்கிறதா இங்கேருந்து பாக்கெட் ஆக்கி? சரி சரி சரி. பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல நீர் பாய்ச்சல் நடக்குது. இதுக்கு இந்த பாய்ச்சல் நீருக்கு என்ன பேர்? தூவல் தானே? தூவல் நீர் பாசனம். சரி எல்லாம் லைனாக வர போகிறாங்க போல இருக்கு. இங்கே உயிரோட 1000 ரூபா. உயிரோட 1000 ரூபா கிலோ. இப்போ ஒரு வாத்து சராசரி என்ன வெயிட் வரும்? இப்போ நெட்டாக 3.5 கிலோ வேண்டும். 3.5 கிலோ வரும். 3.5 கிலோ இருக்குது. அடுத்து வந்து இப்போ இது அடை வச்சு குஞ்சு எடுக்கிற பொறிக்கிற காலம் எவ்வளோவா இருக்கும்? கோழி மாதிரி தானே இல்லாட்டி? 40 நாள். 40 நாள், கொஞ்ச நாள் கூடுதலாக இருக்கும். நீங்கள் எப்படி வாத்து அடை வைக்குமா இல்லாட்டி இங்கு பெற்ற மாதிரியா? வாத்துலேயே தான் வைக்கிறேன் நீங்கள். சரி சரி. அப்போ ஒரு ஆரோக்கியமான குஞ்சாக கிடைக்குமா? அடுத்தது இந்த இதுக்கு கிடைக்கிற உணவுன்னு சொன்னால் இப்படி பழங்கள் தானே? பழங்கள் எதுவுமே எல்லாமே அவங்களுக்கு எதுவும் கழிவு இல்லை. இது கழிவு இல்லைன்னு? எதுவும் கழிவு இல்லை. வாத்துக்கு ஒரு நீச்சல் தொட்டி மாதிரி அப்படி எதுவும் இருக்காங்க? கட்டி விட்டு தான் இருக்குன்னு. சரி சரி சரி. இங்கே கோழி எல்லாம் நாட்டுக்கோழி தானே? ஒரு அளவான சைஸ்ண்ணே. மிச்சமாக இருக்குண்ணே. நாங்கள் மண்புறம் உரம் இதுக்கு என்ன மாதிரி உரம்னு சொன்னால் இப்படி இங்கே இருக்க கழிவுகளை கொண்டு கொட்டுறதாப்பா? இந்த தாவரையில் கழிவுகளை கூட்டி கொண்டு வந்து இதில் போட்டால் சரி. மாட்டு எருவா? இல்லை மாட்டு எருவு கொண்டு வந்து போட்டால் சரி. போட்டு இதுக்கு இப்போ வேலை என்ன செய்கிறது? இதுக்கு ஊற்றணும். எவ்வளோ நாளைக்கு இருக்கா? அதாவது இந்த இதை உக்க வைக்கிறதுக்கு 40 நாள் ஆகும் மண்புழு. அதுக்கப்புறம் அந்த புழு என்ன செய்வீங்க? புழு எடுத்து வேறு இடத்துக்கு விட்டுறது. வேறு இடத்துக்கு உண்டு புழு விற்கவும் செய்யணும் நீங்கள்? இல்லை அந்த விற்கிற புழு என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இப்போ எங்களை மயசை சேர்க்கணும் செய்வாங்க. இல்லை இந்த புழு என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? இந்த இதுக்கு தான் பயன்படுத்தாங்க. இதுக்கு சேதன பசலை உற்பத்திக்காக தான் பயன்படுத்துவாங்க. சரி சரி சரி. இந்த அரிசி எடுத்து வச்சிருக்கு. இதுதான் பசலை. இதான் பசலை. ஓ ஓ. இதெல்லாம் வெளிநாடுகளில் நல்ல காசு என்ன? இது வந்து தாவர இல கழிவுகளை புழு உண்டு போடக்கூடிய கழிவு. அதுதான் இது பார்த்தீங்க சொன்னால் பாருங்கள். இதுதான் இப்போ தான் நான் பெஸ்ட் கையில் தூக்குறேன். இது யூடியூப்பில் வீடியோக்குள்ளே பார்த்துருக்கேன். இதுதான் கையில் தூக்கி பார்க்குறீங்க பாருங்கள். இது வந்து புழுட கழிவு. அதுதான் இது எச்சம். அது தாவரங்களுக்கு சத்துள்ள இதாக போகுது. நல்ல பசலை. இப்போ இங்கேருந்து இந்த மண்புழு என்ன விலைக்கு கொடுக்குறவங்க? இது கிலோ இப்போ 4500 ரூபா போகுது. 1 கிலோ. இப்போ இந்த புழுவுக்குன்னு தாங்க எதுவும் தனியாக வேறு எதுவும் சேர்க்கணுமா? புழு இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே கிண்டி எடுக்கும். புழுவை மட்டும் தனியாக எடுத்து கொடுப்பீங்க? அரைக்கக்குள்ளே தான் இருக்கும். அரைக்க கொடுத்துருக்கு. இப்போ புழுக்கு சாப்பாடுனா நாங்கள் இந்த இலத்தலைகளை மட்டும் போட்டால் சரி. போட்டு இதில் தண்ணி தெளிக்கணுமா? மேலே சாணி கரைச்சி ஊற்றணும். ஈரப்பதன்மை ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் அந்த புழு வந்து சரி சரி. இங்கே கிச்சன். இது என்ன சாணி போட்டு மொழிக்கிறீங்களா இல்லாட்டி என்ன இது? புத்து மண். தனி புத்து மண்ணா? சாணம் இனி அதுக்கு அப்புறம் தான் போடணும். சாப்பாடு செய்த கூட தானே உடைஞ்சிட்டு. இது அந்த ஹீட்டுக்கு வெடிக்கும் என்ன? அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் புத்து மண்ணை வெட்டி கொண்டு இதுக்கு மேலே புத்து மண்ணை என்ன போடுறது? புத்து மண் மட்டும். புத்து மண் மட்டும்தானா? ஊற புட்டு வாருது களி. புத்து மண் இங்கே இப்படி இருக்குண்ணே. இங்கே இந்த மண் இந்த கலர் தாங்கண்ணே. கருப்பு. இதுக்கு பிறகு என்ன செய்யறதா? காய வைக்கிறதா? எத்தனை நாள் காய ஆகும் இது? அந்த ஹீட்டுக்கு காஞ்சி அடுப்பு போடணும் ஹீட்டுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்ய? திரும்ப மொழிகிறதா இதே மாதிரி? சாணம் போட்டு அதுக்கு மேலே திருப்பி சாணம் ஊத்து மண்ணம் கலந்து போட்டு இப்போ தனியாக இது வச்சு அப்படி இருக்கிற மண்ணெல்லாம் அந்த வெடிப்பு இருந்த வழியாக திருப்பி நாங்கள் இதுக்கு மேலே சாணத்தை போட்டு திரும்ப மண்ணும் போட்டு இப்படி மொழிகிறோம். இதே மாதிரி மொழிகிறது. கொஞ்சம் நாளைக்கு முடியாமல் இருக்கு. திரும்ப வெடிக்காமல் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. திரும்ப வெடித்தா திரும்ப இதே மாதிரி செய்யணுமா? அவள் அப்படி செய்ய 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 இந்த உயர்ந்து கொண்டு போமே. அப்படி போவாதா? மெல்லிசாக தான் அப்படி இழுக்கிறது தானே. ஆனால் அந்த மண் கலருக்கு இந்த இடம் அந்த வடிவாக இருக்குது பார்த்தா. இது இங்கே சமைக்கிறது வந்து வேறு கெஸ்ட்டுக்கு அப்படியா? உற்பத்தி செய்கிறது தட்டு வடிகள்.
தட்டு வடைகளோ அதெல்லாம் உற்பத்தி செய்கிறது. இங்கே தான் தட்டு வடை செய்து கொண்டிருக்காங்க. சின்ன சின்ன உருண்டைக்காக பிடித்து பின்பு இது இந்த ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சு அப்படியே தட்டுவாங்க. தட்டிட்டு இது இன்னைக்கு காய வைக்கிறதா வெயில் இல்லாட்டி பொரிச்சு எடுக்கிறோம். இப்படியே பொரிச்சு எடுக்கிறது. இப்படியே பொரிச்சு எடுத்தா தட்டு வடை. இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கீங்க இந்த வடைக்குள்ளே? கோதுமைமா, உளுந்து, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, என்ன தூள்? மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள். அப்போ மஞ்சள் கலர் இருக்கு. அது கலருங்க, அங்கீகரிக்கப்பட்ட காரம் எல்லாம் போட்டு இந்த மாவுடைய பிணைஞ்சி போட்டேன்னு சின்ன சின்ன உருண்டையை அதில் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இப்படி தட்டி போட்டு இனி இதை பொரிக்கிறது. பொரித்து இப்போ உடனே பேக் பண்ணுறதா இல்லாட்டி ஒரு நாள் 2 நாள் அப்படி காய வச்சு செய்கிறதா? அடுத்த நாள் பேக் பண்ணணும். பேக் பண்ணி இங்கே சந்தைகளுக்கு கொடுப்பீங்க வைக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற. இப்போ இங்கே வந்து அப்படியே காய வச்சுருக்காங்க. இப்போ தான் தொடங்கிருக்கீங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காமதேனு உற்பத்தி நிலையத்தில் செய்யப்பட்ட தட்டு வடையை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சத்தத்தை பார்த்தீங்களா, நல்ல முருக பொரிச்சிருக்காங்க. சீரகமெல்லாம் போட்டிருக்காங்கண்ணே, நல்லா இருக்கு. சோத்தோட சைடிஷ் மாதிரி இந்த இது மாதிரி சாப்பிடலாம், அப்பளம் மாதிரி வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்க மாதிரி. நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து போகும்போது திருவண்ணாமலைக்கு போகும்போது இடையில இருக்கிற இப்படியெல்லாம் இருக்குது இந்த உற்பத்தி நிலையம். இங்கே வந்து சுற்றி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஐடியா நாலேஜ்லாம் எடுத்துகிட்டு இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு கூட பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சாணியும் களிமண்ணுமே இது அசலாக இருந்தாலே போதும், கோழி வளர்ப்புக்கலாம் சாப்பாட்டுக்கு. சரியான ஹை ப்ரோட்டீன் இது. 1 கிலோ. இது எவ்வளோ ஆழம் இருக்கும் இந்த தண்ணி உள்ள? 2 அடி. சாணியை மட்டும் கரைச்சி ஊற்றினா சரி. இதுதான் அசோலா, பார்த்துக்கொள்ளுங்க. ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவு. சரி, இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். அதாவது காமதேனு ஃபார்ம், அதாவது விவசாய பண்ணைக்கு வந்திருக்கோம். இந்த பண்ணைக்கு நீங்கள் வருகை தரதாக இருந்தால் யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற பகுதி, இல்லாட்டி திருவண்ணாமலையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையார்கட்டு அப்படிங்கிற பகுதி. என்ன உடையார்கட்டு தானே? உடையார்கட்டுன்ற இடத்துல பார்த்தீங்க சொன்னால் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த ஃபார்மை. நாங்களே அப்படி கேட்டு தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே உங்களுக்கு விவசாயம் தேவைக்கேற்ற பல பயிர்களையும் அறிவு சம்மந்தப்பட்ட நாலேஜையும் வந்து இங்கே நீங்கள் வந்து பெற்றுட்டு உங்களுக்கு தேவைன்னா இங்கே பொருட்களை வாங்கிட்டும் போகலாம். அதோட நாங்கள் வந்து இந்த காணொலியை வந்து முடிக்க போகிறோம். ரொம்ப நன்றி. நாங்கள் இதை பற்றி தகவல் சொன்னதுக்கு. நாங்கள் வந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.